துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தைக் கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். துன்மார்க்கன் துணிகரமாய் பாவம் செய்வான். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடந்தாலும் துன்மார்க்கன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு தயை செய்தாலும் அவன் நன்மையை கற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய சிந்தையும் செயலும் துன்மார்க்கன் நிரம்பியதாகவே இருக்கும். கர்த்தர் துன்மார்க்கரை திருத்துவதற்காக பல உபாயங்களை கையாளுகிறார். அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். தம்முடைய கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். ஆனாலும் துன்மார்க்கர் மனம் திரும்புவதில்லை. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பார்த்து துன்மார்க்கர் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, துன்மார்க்கனுடைய பாதையோ தப்பிதமாய் இருக்கிறது. துன்மார்க்கர் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நடக்கிறார்கள். ஆனாலும் துன்மார்க்கனுக்கு தயவு செய்யப்படுவதை கர்த்தர் அனுமதிக்கிறார். நீதிமான்களைப் போலவே துன்மார்க்கரும் கர்த்தரிடத்தில் இருந்து ஏராளமான இரக்கங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திற்கு விலகி வர வேண்டும், தீமைக்கு விலகி நன்மையை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். இதற்காகவே கர்த்தர் அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார். துன்மார்க்கனுக்கு காண்பிக்கப்படும் தயவு எல்லாமே வீணாய் போகிறது. துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்வதில்லை. துன்மார்க்கன் ஒருவேளை நீதியுள்ள தேசத்திலே வாசம் பண்ணலாம். அந்த தேசத்தில் நீதியும் நியாயமும் நிரம்பி இருக்கலாம். நீதியான பாதையிலே நடப்பதற்கு அந்த தேசத்தில் தடைகளோ இடையூறுகளோ இல்லாதிருக்கலாம். செம்மையான பாதையில் நடப்பதற்கு அந்த தேசம் அனுகூலமாக இருக்கலாம். துன்மார்க்கன் நீதியுள்ள தேசத்தில் இருந்தாலும் அவன் அநியாயமே செய்கிறான். அநியாயம் செய்கிறவன் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனிப்பதில்லை. அவன் தன்னுடைய சுய நலத்தையும் சுய மகிமையையும் சுய பிரயோஜனத்தையும் மாத்திரமே தேடுகிறான். கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதவன் ஒருபோதும் செம்மையான பாதையிலே நடக்க மாட்டான். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடைபெறும். அப்போது பூச்சக்கரத்து குடிகள் எல்லோரும் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் பாவம் செய்தவர்களை தண்டிப்பார். அவர்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். துன்மார்க்கர் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பார்ப்பார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் மீது வரும் தண்டனையையும் காண்பார்கள். ஆனாலும் துன்மார்க்கர் மனம் திரும்ப மாட்டார்கள். தங்களுடைய தீமையான வழிகளில் தொடர்ந்து போய்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்களுக்கும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருடைய கோபமான தண்டனை அவர்கள் மீது வரும். துன்மார்க்கன் தண்டனையை அனுபவிக்கிறான். ஆனாலும் அவன் மனம் திரும்புவதில்லை. அவன் தொடர்ந்து அநியாயம் செய்கிறான். கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். துன்மார்க்கனுக்கு கண்கள் இருந்தும் காண முடியாத குருடனைப் போலவே இருக்கிறான். கர்த்தருடைய கரம் துன்மார்க்கர் மீது ஓங்கி இருக்கிறது. கர்த்தர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். துன்மார்க்கன் இதையெல்லாம் காண்பதில்லை. அவன் வேண்டுமென்றே தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறான். கர்த்தருடைய கை ஓங்கி இருப்பதையும் அவருடைய மகத்துவத்தையும் கவனியாதிருக்கிறான். இப்போது காணாதிருக்கிற துன்மார்க்கன் கர்த்தருடைய நாளில் எல்லாவற்றையும் காண்பான். கர்த்தர் அவனை காண வைப்பார். அப்போது துன்மார்க்கன் கர்த்தருடைய மகத்துவத்தையும் கர்த்தருடைய கை தனக்கு விரோதமாக ஓங்கி இருப்பதையும் காண்பான். அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பான். நாஸ்திகர்களும் பரியாசக்காரர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களும் இப்போது உலக பிரகாரமாய் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். தாங்கள் உயர்ந்திருப்பதாகவும் செலுத்திருப்பதாகவும் நினைக்கிறார்கள். தங்களுக்கு விரோதமாய் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆணவத்தோடு இருக்கிறார்கள். ஆணவக்காரர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது மிகவும் பயங்கரமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தாங்கள் செய்த தப்பிதங்களையெல்லாம் துன்மார்க்கர் தங்கள் கண்களால் பார்ப்பார்கள். தாங்கள் செய்த தப்பிதங்களுக்காக துன்மார்க்கர் வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தியதற்காகவும் கொடுமைப்படுத்தியதற்காகவும் வெட்கப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக கொண்ட வைராக்கியத்தை
துன்மார்க்கர் பார்ப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்காத துன்மார்க்கர் கர்த்தருடைய வைராக்கியத்தை பார்ப்பார்கள். துன்மார்க்கர் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஆறுதலாயும் ஜீவிப்பதற்கு துன்மார்க்கர் இடையூறு பண்ணுகிறார்கள். நீதிமான்கள் செம்மையான வழியிலே நடப்பதை தடை பண்ணுவதற்காக துன்மார்க்கர் செம்மையான வழிகளில் தடைகளை உண்டு பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்கு மறைவாக கண்ணிகளையும் வலைகளையும் விரிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருக்கு சிநேகிதராய் இருக்கிறார்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிப்பார். கர்த்தருடைய சத்துருக்களை அக்கினி பட்சிக்கும். துன்மார்க்கனின் சுபாவம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்கிறான். கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். துன்மார்க்கர் கர்த்தருடைய கை ஓங்கியிருப்பதை கண்டாலும் காணாவிட்டாலும் கர்த்தருடைய வைராக்கியம் அவர்கள் மீது பற்றி எரியும். அது துன்மார்க்கரை பட்சிக்கும். அப்போது கர்த்தருடைய வைராக்கியத்தை கண்டு துன்மார்க்கர் வெட்கப்படுவார்கள்.